Hi everyone, today we are going to see about Citizenship Amendment Act 2019. அதாவது 1955 வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து 2019 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 ரீஜன். அந்த 3 ரீஜனில் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அப்போ மைனாரிட்டிஸ் வந்து ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் தென் கிறிஸ்டியன். இவங்க இந்த 6 ரிலீஜனும் மைனாரிட்டிஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அங்கே பர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க, அதாவது அங்கே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ தட் அவங்கள அந்த துன்புறுத்தலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 31 December 2014 அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது இந்தியாவுக்கு வந்து இந்த ரிலீஜன், இந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் அப்புறம் ரிலீஜன், இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஆக்ட். டு ப்ரொவைட் அ சிம்பிளிஃபைடு பாத்வே டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஃபார் சர்டன் பர்சிக்யூட்டட் ரிலீஜன் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் who entered India on or before 31 December 2014. சரியாக 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2024 வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும்ல, இது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 19 கொண்டு வந்தது. 24 வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு எலிஜிபிள்? ஃபஸ்ட்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். ரிலிஜன் பார்த்தீங்கன்னா ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் தென் கிறிஸ்டியன்ஸ். அண்ட் தென் கட் ஆஃப் டேட் வந்து 31 December 2014. நேச்சர் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்றது, இப்போ த person must have been exempted from certain provisions, passport entry into India Act 1920 or Foreign Act 1946. அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ்னு ஒன்று 2004 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் கொண்டு வந்திருப்பாங்க. இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்றவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களோட பாஸ்போர்ட் வந்து இன்வேலிட் ஆகிட்ருக்கும், இல்லைனா வந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல், விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களாம் இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசா எக்ஸ்பயர் ஆகி இருந்திருப்பாங்க, அவங்க இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். எதுவுமே இல்லாமல் வந்து அவங்களும் இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். அப்போ இந்த இல்லீகல் மைக்ரன்ஸுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாஸ்போர்ட் ஆக்டும் ஃபாரின் ஆக்ட் 1946 அந்த 2 ஆக்டும் வந்து அதை அப்போஸ் பண்ணுது. அப்போ அதை வந்து விட்டுட்டு அதை எக்ஸம்ஷன் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்டைன் பர்சன்ஸ் வில் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ். அதை நான் சொன்ன மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸை ட்ரீட் பண்ண மாட்டாங்க சர்டன் பர்சன்ஸை. எது அப்படின்னா, இல்லீகல் மைக்ரன்ஸ் ஜென்ரலி நாட் எலிஜிபிள் ஃபார் சிட்டிசன்ஷிப் த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன். இது 2 மூலியமாக வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எலிஜிபிள் பர்சன் அண்டர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரிமூவ்டு ஃப்ரம் த கேட்டகரி ஆஃப் இல்லீகல் மைக்ரன்ஸ் கேன் பி அப்ளைட் டு சிட்டிசன்ஷிப். இல்லீகல் மைக்ரன்ஸாக இருந்தால் கூட சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து 12 years இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலிமா வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா 5 years இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு செக்ஷன் 6B அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் ஆஃப் அ பர்சன் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த 6Bயில் அதுக்கான மெக்கானிசம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சர்டன் ஏரியாஸ், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. 6th ஸ்கெடியூலில் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ், அதாவது அந்த மாநிலத்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியாஸு ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, இது 4 ஸ்டேட்டில் பர்டிகுலர் ஏரியாஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியாஸில் இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க, அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. நோட் தட் அசாமில் அசாமில் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்தால் அவங்களுக்கும் கொடுப்பாங்க, ஆனால் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்க. இது பின்னாடி வரும். அதேமாதிரி இன்னர் லைன் பெர்மிட் ஏரியா அப்படின்னா, ஈவன் இந்தியன்ஸே இருந்தாலும் அந்த இன்னர் லைன் பெர்மிட் ஏரியாக்குள்ளே பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். அது வந்து அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் பை பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் 1873 இது கொண்டு வந்திருப்பாங்க இன்னர் லைன் பெர்மிட். இதில் இருக்கிற பீப்புள், அதாவது இந்த ரீஜனில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்த ரீஜனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தே ஒன்ட் கெட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், செக்ஷன்
6B இருக்குது. 6B மூலிமா வந்து ஏன்னா அதான மெக்கானிசம் சொல்லுது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அண்ட் எம்பவர்டு கமிட்டி ஆர் இன்வால்வ். இந்த 2 கமிட்டி வந்து இந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3துலேயும் வந்து மைனாரிட்டிஸ், மெஜாரிட்டிஸ் வந்து இஸ்லாம்ஸ் தான் இருக்கும், அதாவது முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க, மைனாரிட்டிஸாக இருப்பாங்க. இந்த மற்ற அந்த 6 ரிலிஜனும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட், பார்லிமெண்ட் ஹேஸ் அ பவர் டு மேக் சிட்டிசன்ஷிப் லா. ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் ஹேஸ் எ எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் எனி லா ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுது. அப்போது எது வேணால் பண்ணலாம், எந்த லா வேணால் மேக் பண்ணலாம் அப்படின்றது ஆர்டிகல் 11 சொல்லுது. அதுவும் ஃபேவர் தான். அதேமாதிரி ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அண்டர் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 படி ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு இருக்கும். அது வந்து ரீசனபிளாக இருக்கா இல்லையான்றதை அவங்க வெரிஃபிகேஷனாக சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, தேர் இஸ் அன் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. த ஆக்ட் ஐடென்டிஃபை 3 நெய்பரிங் கண்ட்ரிஸ், 6 ரிலீஜன் கம்யூனிட்டி அண்ட் ஸ்பெசிஃபைடு கட் ஆஃப் டேட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனில் there is no rational relationship with objective to provide protections to persecuted minorities from these countries. அதாவது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில குரூப் சொல்கிறோம், அவங்க ஏன் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஏன் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், எல்லா ரீசனும் ப்ராப்பராக சொல்லிடுறோம். இது வந்து ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டஸ் நாட் டேக் சிட்டிசன் அவே. அதாவது இந்த பர்டிகுலர் கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் தான் சொன்னாங்களே தவிர, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து எடுக்கிறேன், அது மாதிரி டேக் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் பண்ண அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ஜஸ்ட்டு கொடுக்கறத பற்றி தான் பேசுகிறாங்க. அதேமாதிரி ப்ரொடெக்ட் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ட்ரைபல் இன்ட்ராக்ட். 6th ஸ்கெடியூலில் இருக்க பீப்புள்ஸ், இன்னர் லைன் பர்மிட் ஏரியா, இவங்களுக்குலாம் வந்து இந்த பீப்புள்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த லா இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு வராங்க. இது கவர்மெண்ட் சைடில் இருக்க ஆர்குமெண்ட் இன் ஃபேவர். ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதான் 14th ஆர்டிக்கல் வந்து வயலேட் பண்ணுது. ஏன் வயலேட் பண்ணுதுன்னா, முஸ்லீம்ஸை மட்டும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதோடு இல்லாமல் பர்சிக்யூஷன் வந்து அஹ்மதியாஸ் இன் பாகிஸ்தானில் அஹ்மதியாஸ், ஹசாராசாஸ் இன் ஆப்கானிஸ்தான், ரோஹிங்கியா ஃப்ரம் மியான்மர். இந்த 3 பேருமே, இந்த 3 கம்யூனிட்டியும் வந்து முஸ்லீம்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு சர்டன் சப் குரூப்ஸ் ஆஃப் முஸ்லீம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இடையிலே வந்து பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது, முஸ்லீம்களுக்குள்ளேயே பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி, அப்போ அவங்களையும் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது கிரிட்டிசிசமாக வைக்கிறாங்க. அதே மாதிரி அகெயின் செக்யூலரிசம். இந்தியா இஸ் a secular country where which is mentioned in the preamble of a constitution of India. இந்த இடத்துல செக்யூலரிசம்க்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணுறீங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் தனியாக விட்டுட்டு மற்ற ரிலீஜன்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆர்டிகல் 14 அப்ளைஸ் டு ஃபாரினர்ஸ் ஆல்சோ. அப்போ ஃபாரினில் இருக்க அதை மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும். எல்லா இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ அவங்களே கூப்பிட்டு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஃப் நெய்பரிங் கண்ட்ரிஸ். மியான்மர்லேயும் பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது, சைனாலேயும் பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட தான் பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதேமாதிரி மேஜர் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி என்னென்ன கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் ரிலீஜன் கிளாசிஃபிகேஷன் இஸ் ரீசனபிள் அண்ட் கான்ஸ்டியூஷனலி பர்மிசிபிள். ரிலீஜனை வச்சு கிளாஸிஃபை பண்ணி இதை பண்ணியிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷனல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. ஸோ தட் அது மூலிமா வந்து கிளாஸிஃபை பண்ண முடியுமா, ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணலையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செக்குலரிசம் ஆல்ரெடி நான் சொன்னாமல் செக்குலரிசம் வயலேட் பண்ணுது. பேசிக் ஸ்ட்ரக்சரில் செக்குலரிசம், ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி இது 3மே இருக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரையே வயலேட் பண்ணுது. நோ ஒன் கான்ட் ஏபிள் டு சேஞ்ச் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 14 வந்து வெதர் பார்லிமெண்ட் பவர் அண்டர் ஆர்டிகல் 11 இஸ் அன்லிமிட்டட் ஆர் சப்ஜெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த கவர்மெண்ட் ஆர்கியூட் ஆர்டிகல் 11 வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு தான் கவர்மெண்ட் சொல்லும். கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. அப்போ அது எக்ஸ்க்ளூசிவ் பவர்னா அன்லிமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கொஸ்டினாக வந்து வருது. அதே மாதிரி அசாம் அக்கார்டு அப்படின்னு ஒன்று நடந்தது 1985.
1985 அசாம் மக்கள் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் வந்து 1973 வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தோம், நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நிறைய பீப்புள்ஸ் வந்து அது தனியாக ஒரு கண்ட்ரியாக உருவானதுனால அங்கேருந்து பீப்புள்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகி நிறைய ஏன்னா அப்போ அசாம் தான் இருந்தது. அப்போ அசாமில் நிறைய பேர் ஸ்கேட்டர் ஆகி வந்து இல்லீகல் மைக்ரன்ஸாக இருக்காங்க. அவங்கள ஒழிக்கிறதுக்காக தான் இந்த அசாம் மக்கள் அப்படின்றத கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, அசாம் பீப்புள்ஸுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதை பங்களாதேஷ் ரீஜனில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்கல்ல, அதனால தான். ஆஃப்டர் த அசாம் மூமெண்ட் அகேன்ஸ்ட் இல்லீகல் மைக்ரேஷன், த அக்ரிமெண்ட் கட் ஆஃப் டேட் வாஸ் 24 March 1971. அதாவது அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அவங்க பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இது ஒரு கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கிட்டு, பீப்புள்ஸ் who are entered Assam after the state were be treated as illegal foreigners and detached with according law. deact with according law. அதாவது லா படி அவங்கள வந்து திரும்ப அனுப்பிடணும். அவங்க வந்து இல்லீகல் ஃபாரினர்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன சொல்லுது? 2014 31 December 2014 வரைக்கும் இந்த டேட்டு சொல்கிறாங்க. 2014 அவங்க என்ன சொல்கிறாங்க, 24 March 1971 வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்கன்னா ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்தவங்களும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 என்ன சொல்லுது அப்படின்னா, 2014 31 December வரைக்கும் வந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஹிந்து, சிக்ஸு, புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியனாக இருந்தால் பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டுத்துக்குமே ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் அவங்க பிரச்சனையே. அவங்க வந்து அசாம் மக்களை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த லா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசாம் பீப்புள்ஸோட கன்சர்ன் என்னென்ன அப்படின்னா, டீமோகிராஃபிக் இம்பேக்ட். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே வந்து ஃபுட்டு சரியாக இல்லாமல், அவங்க சரியாக பேலன்ஸ்டு லைஃப் இல்லாமல் இருக்குது. இதில் இந்த பாப்புலேஷன் வந்துட்டால் இண்டிஜினியஸ் பீப்புளோட லைஃப் சைக்கிள் வந்து பாதிக்கும். அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, பொலிட்டிக்கல் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி த்ரெட் டு அசாமி ஐடென்டிட்டி. அசாமீஸ்க்கு வந்து ஒரு லாங்குவேஜ், கல்ச்சர் எல்லாமே இருக்குது. அந்த ஐடென்டிட்டியே வந்து லூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா, அவங்க இண்டிஜினியஸ் பீப்புள் வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து அதை கெடுத்துருவாங்கல்ல, அதனால். சரி, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட், நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இஸ் a register or a list contain the name of genuine Indian citizen. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அந்த ரெஜிஸ்டரில் அந்த நேம் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். ஒரு பர்சன் அவங்க டாக்குமெண்ட்டு கொடுப்பாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க சிட்டிசனாக உண்மையிலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நேம் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அசாம் NRC கண்டக்டட் 1985 வித் கட் ஆஃப் டேட் ஆஃப் 24 March 1971. 24 March 1971க்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் சிட்டிசன், அவங்களோட நேமெல்லாம் அந்த NRC ரெஜிஸ்டரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒய் NRC கண்டக்டட் இன் அசாம்? ஏன் அப்படின்னா, இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களாம் எப்படி டெலிட் பண்ணுறது? அப்போ யார் உண்மையாக இருக்கிறவங்க தெரியணும்ல. அப்படி தெரிஞ்சதுன்னா வந்து அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு வெறும் அசாமில் இருக்க ஒரிஜினல் சிட்டிசன் மட்டும் இருக்காங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிறது, அதுக்கு தான். அதே மாதிரி NPR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுதான் என்னென்னா, நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். அங்கே NRCயில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் வந்து சிட்டிசனோ அவங்களோட நேம் இருக்கும். இது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல அசாமன் இல்லை, எந்த பர்டிகுலர் இடத்துலையும் 6 months ஆர் மோர் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேர் NPR, அதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரெஜிஸ்டர், அது ஒரு ரெஜிஸ்டர், ரெண்டு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து பாஸ்போர்ட்டுன்றது ஒன்று கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது. சிட்டிசன்ஷிப்பு பாஸ்போர்ட்டுன்றது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேரில் சொல்லியிருப்பாங்க. பாஸ்போர்ட்டுன்றது ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் தான். ஓட்டர் ஐடின்றது எலக்டோரல் ரோல் அண்ட் எலெக்ஷன் பர்பஸுக்கு மட்டும் தான். அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ரீசன்ட் நியூஸ். தேங்க்யூ.